Assalamu alaikum. Good evening. So, on batch 2025 batchக்கு வந்து நம்ம என்ன செய்யறோம் இன்னைக்கு பி பிளாக்ல தியரி பார்ட் ஸ்டார்ட் பண்றோம் இல்லையா? சோ நம்ம எஸ் பிளாக் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். சோ அதுக்கு முதல்ல இருக்கிற எல்லா யூனிட்ஸுமே ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சோ இப்போ நம்ம பி பிளாக்ல தியரி பார்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ தியரி ஸ்டார்ட் பண்றதுக்கு முதல்லயே நான் ஒரு தடவை உங்களுக்கு சொல்லி விடுறேன். இந்த பி பிளாக் நம்ம எத்தனை கிளாஸ்ல முடிக்க போறோம் அப்படின்னு கேட்டா பி பிளாக் மொத்தமாக 8 கிளாஸ் தியரி பார்ட் வந்து 8 கிளாஸ்ல என்ன செய்ய போறோம். இது மாதிரி 8 வீடியோஸ்ல வந்து பி பிளாக் வந்து கம்ப்ளீட் பண்ண போறோம். சரியா? சோ அந்த பி பிளாக் கம்ப்ளீட் பண்ணதுக்கு பிறகு தியரி கிளாஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கு பிறகு அதுக்கு பிறகு என்ன நடக்கும்னு கேட்டால் 1980ஆம் ஆண்டுல இருந்து 2023ஆம் ஆண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய எம்சிக்யூ பார்ட் வந்து ஃபுல்லாவே நம்ம என்ன செய்ய போறோம் எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். அதே போல வந்து ஸ்ட்ரக்சர் பார்ட்டும் 2011 இருந்து 2023 வரைக்கும் என்ன செய்ய போறோம் இந்த கேள்விகள் எல்லாமே செஞ்சு காட்ட போறோம். சோ இந்த கிளாஸ்ல உங்களுக்கு என்ன கிடைக்கும் கேட்டால் தியரியின் கம்ப்ளீட்டான நாலேஜ் கிடைக்கும். தியரி வந்து 100% கம்ப்ளீட்டான தியரி உங்களுக்கு டீச் பண்ணப்படும். உங்களோட சிலபஸுக்கு உட்பட்டது போல, உங்களோட ரிசோர்ஸ் புக்கு உட்பட்டது போல, உங்களோட மார்க்கிங் ஸ்கீமுக்கு உட்பட்டது போல இந்த கிளாஸஸ் எல்லாமே வந்து உங்களோட தியரி கம்ப்ளீட்டாக நடக்கும். அது முடிச்சதுக்கு பிறகு அந்த தியரியை வந்து நீங்க எப்படி கேள்விகள்ல அப்ளை பண்ணணும், ஒவ்வொரு கேள்வியும் என்னென்ன தியரி அவர் எதிர்பார்க்கிறார், சோ கேள்விகளை நம்ம எப்படி இந்த தியரி அப்ளை பண்ணி நம்ம எப்படி ஸ்கோர் பண்றதுங்கிற கான்செப்ட் எல்லாமே பாஸ் பேப்பர் கிளாஸ்ல வந்து என்ன செய்யணும், நம்ம இதை பத்தி எல்லாம் கதைக்கப்படும். சரியா? சோ நான் ஏற்கனவே சொன்னது போல 8 கிளாஸ்ல தியரி முடியும். சோ அந்த பி பிளாக்கை பொறுத்த வரைக்கும் இது எப்படி இந்த யூனிட் இருக்க போகுது, இந்த இன்ஆர்கானிக்ல இந்த பி பிளாக்ங்கிற பார்ட் எப்படி இருக்க போகுதுன்னு கேட்டா நம்ம எஸ் பிளாக் வந்து 4 தலைப்பு படிச்சிருக்கோம் இல்லையா, பொதுவாக கிடைக்கும். இந்த பி பிளாக் வந்து அப்படி பொதுவாக கிடைக்கிறோம் இல்லை. சோ பி பிளாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம இங்க இருக்கக்கூடிய நம்மளோட கெமிஸ்ட்ரியில இருக்கக்கூடிய 13ஆம் கூட்டத்துல இருந்து 18ஆம் கூட்டம் வரைக்கும் இருக்கிற அவ்வளவு பேரையும் என்ன செய்யணும், ஒவ்வொரு ஆளா கரைக்கணும். 13ஆம் கூட்டத்தில் இருக்கிற மூலகங்களை ஒரு மூலகத்தை எடுத்து அவரை பத்தி ஃபுல்லா கரைக்கணும். உங்களோட சிலபஸ்ல வந்து 13ஆம் கூட்டத்துல அலுமினியத்தை பத்தி மட்டும் கரைக்கணும்னு சொல்லிடுவாங்க. அதே போல வந்து நம்ம 14ஆம் கூட்டத்துக்கு போனோம்னு சொன்னா அவங்களோட சிலபஸ் வந்து கார்பனை பத்தி மட்டும் கழிச்சிருப்பார். அதுவே 15ஆம் கூட்டத்துக்கு போனோம்னு சொன்னா நைட்ரசனை பத்தி மட்டும் கழிச்சிருப்பார். 16ஆம் கூட்டத்துக்கு போனோம்னு சொன்னால் ஆக்சிஜனையும் கந்தகத்தையும் சேர்த்து கழிச்சிருப்பார். சோ இப்படி ஒவ்வொரு கூட்டத்திலையும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூலகத்தை பத்தியும் கதைக்கணும். அந்த மூலகத்துல இயல்புகள், அந்த மூலகம் ஆக்கக்கூடிய சேர்வைகள், அந்த சேர்வைகளோட தாக்கங்கள், அதே போல சில முக்கியமான இயல்புகளோட ஒப்பீடுகள், இது தொடர்பாக கதைக்கிறதா என்னவா இருக்க போகுதுன்னு கேட்டால் இந்த பி பிளாக்காக இருக்கு. சோ முழுக்க முழுக்க இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஆர்கானிக் வந்து நம்ம இந்த பி பிளாக்ல கதைக்க போறோம். சரியா? ஒவ்வொரு மூலகத்திலையும் தாக்கங்களை பத்தி, ஒவ்வொரு மூலகத்திலையும் சேர்வைகளோட தாக்கங்களை பத்தி என்ன செய்ய போறோம், நம்ம இங்க தெளிவாக கதைக்க போறோம். சோ என்ன செய்யும், இந்த பி பிளாக் தியரி கிளாஸுக்குள்ள இன்றைக்கு கால் எடுத்து வைக்க போறோம். சரியா? சோ இது வந்து பி பிளாக் ஃபர்ஸ்ட் தியரி பார்ட்டாக இருக்கும். சோ இதுல வந்து நாங்க 13ஆம் கூட்டம் அதே போல 14ஆம் கூட்டம் 2 பேரை பத்தி கதைக்க போறோம். சோ நமக்கு அதுக்கு போறதுக்கு முதலாவது எனக்கு தெரியணும் என்ன, இந்த பி கோவையில் இருக்கக்கூடிய மூலகங்கள் யார் யாருங்கிற ஐடியா வந்து நார்மலா நமக்கு இருக்கணும். சோ 13ல இருந்து 18ஆம் கூட்டம் வரைக்கும் இந்த பி பிளாக்ல மொத்தமாக கதைக்கும். சோ 13ஆம் கூட்டம்னு சொல்லி எடுத்தால் அதுல இருக்கக்கூடிய மூலகங்கள் யாருன்னு கேட்டா போரோன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு கீழே இருக்கிற எல்லாருமே. அதே போல 14ஆம் கூட்டம்னு கதைக்க போனா கார்பன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்குள்ள இருக்கிற எல்லாருமே 14க்குள்ள வரப்போகுது. அதே போல 15ஆம் கூட்டம் எடுத்தோம்னுச்சுன்னா 15ல இருந்து நைட்ரசன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்குள்ள இருக்கிற எல்லாருமே வரப்போகுது. அதே போல வந்து 16ஆம் கூட்டம் எடுத்தவா இருந்தா ஆக்சிஜன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்குள்ள இருக்கிற அவ்வளவு பேரும். 17னா புளோரின்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்குள்ள இருக்கிற அவ்வளவு பேரும். அதே போல 18 எடுத்தோம்னுச்சுன்னா நியோன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்குள்ள இருக்கிற அவ்வளவு பேரும். நமக்கு இங்க தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால் இங்க இருக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு மூலகமும் இயற்கையில என்னவாக இருக்குங்கிற ஒரு ஐடியான்னு நமக்கு தேவை. சோ நான் அது எல்லாத்தையுமே இங்க சமரைஸ் பண்ணிருக்கேன். நீங்க செக் பண்ணலாம். போரோனுக்கு வந்து என் போட்டிருப்பேன், கார்பனுக்கும் என் போட்டிருப்பேன், சிலிக்கனுக்கு என் போட்டிருப்பேன், அதே போல ஜெர்மனியத்துக்கு வந்து என் போட்டிருப்பேன். இப்படி சில பேருக்கு நான் எண்ணுங்கிற இதை வந்து யூஸ் பண்ணிருப்பேன். இந்த எண் எதை குறிக்குதுன்னு கேட்டால் தெளிவாக தெரிஞ்சு கொள்ளுங்க. இந்த எண்ணுங்கிறது எதை குறிக்குதுன்னு கேட்டால் அது வந்து இயற்கையில வந்து பெரும்பாலும் சாளகங்களாக இருக்கு. சோ சாளகம் அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாம் என்னன்னு கேட்டால் நாங்க வந்து யூனிட் 2ல அதை பத்தி தெளிவாக கழிச்சிட்டோம். இன்ஆர்கானிக்ல தான் சாளகங்களோட ஐடியா வருது. பட் நாங்க அதெல்லாம் யூனிட் 2ல ஃபுல்லா முடிச்சிட்டோம். சோ அந்த யூனிட் 2 தெளிவாக படிச்ச பிள்ளைகளுக்கு தெரியும் சாளகம் சொல்ற கான்செப்ட் என்னங்கிறது. சோ இதெல்லாம் வந்து சாளகங்களாக இருக்கும். போரோன் ஒரு சாளகமாக இருக்கு. கார்பன் வந்து வைரம், பென்சில் கரி, புளோரின் என்று சொல்லக்கூடிய சாளகங்களாக இருக்கும். அதே போல சிலிக்கா சாளகமாக இருக்கும். ஜெர்மனியம் வந்து சாளகமா இருக்கு. அதே போல வந்து இந்த நைதரசன் பாத்தீங்கன்னா N2 சொல்லி போட்டிருப்போம். பாஸ்பரஸுக்கு 4 போட்டிருப்போம். ஏஎஸ்க்கு 4 போட்டிருப்போம். அதாவது இதெல்லாம் வந்து மூலக்கூறுகளாக இருக்கும்.
N2 மூலக்கூறு, அதே போல P4 மூலக்கூறு, O2 மூலக்கூறு அல்லது O3 மூலக்கூறு, S8 மூலக்கூறு, அதே போல F2 மூலக்கூறு, Cl2 மூலக்கூறு, Br2 மூலக்கூறு, அதே போல நியோன், ஆர்கன், கிரிப்டன், ஜெனன், ரேடன் மூலக்கூறுகள். இப்படி இதெல்லாம் என்னவாக இருக்கும் கேட்டால் மூலக்கூறுகளாக இருக்கும். இந்த ஐடியா நமக்கு இங்க கட்டாயம் தேவைப்படும். ஓகேவா? அதே போல இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த கோட்டை செக் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த கோடு எதை குறிக்குதுன்னு கேட்டால் இந்த கோட்டுக்கு மேல வாராக்கள பாருங்க, போரோன், இங்க சிலிக்கன், இங்க வந்து ஆர்சனிக், இங்க வந்து டெல்லூரியம், இங்க வந்து எஸ்டடைன். இந்த இவ்வளவு பேரும் வந்து இந்த கோட்ல இருக்கிற இவ்வளவு பேரும், அதுக்கு கூட வந்து நான் இங்க இந்த ரவுண்ட் பண்ணி காட்டி இருக்கிற இந்த 2 பேர் எஸ்பி என்று சொன்னால் ஆன்டிமனி, இது வந்து பொலோனியம். சோ இந்த இவ்வளவு பேரும் என்னவாக இருக்கும் கேட்டால் உலோக போலிகளாக இருக்கு. அதாவது இவங்க உலோகம் இல்ல, ஆனா உலோகத்தை போல நடந்து கொள்ளுவாங்க. சோ உலோகத்தை போல நடந்து கொள்றேன்னு சொன்னால் அது அர்த்தம் என்ன? இவர் உலோகம் இல்ல உண்மையா. அப்ப இதெல்லாம் என்ன? ஒரு அலோகங்கள். இதெல்லாம் என்ன வரைக்கும்? அலோகங்கள். ஆனால் உலோகங்களோட இயல்பை காட்டுவார். இதெல்லாம் அலோகம், இவர் நேச்சரா இவர் ஒரு அலோகம். ஆனா என்ன செய்வார்? உலோகங்கள் காட்டக்கூடிய சில இயல்புகளை இதுகளும் காட்டும். அதனால இவங்களுக்கு நம்ம என்ன பேர் சொல்லுவோம் கேட்டால் உலோக போலிகள் என்று சொல்லி இவங்களுக்கு பேர் சொல்ல போறோம். கிளியரா? உலோக போலிகள். சோ நமக்கு தெரியணும் ஒவ்வொரு கூட்டத்திலையும் யார் யார் உலோக போலிங்கிற ஒரு ஐடியா ஒன்று தெரியணும். ஏன்னா அதே போல ஒவ்வொரு கூட்டத்திலையும் யார் யார் உலோகம்ங்கிற ஒரு ஐடியா ஒன்று தெரியணும். அதே போல யார் யார் அலோகம்ங்கிற ஐடியா ஒன்று தெரியணும். சோ நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். அந்த கோட்டுக்கு கீழே இருக்கிறது எல்லாம் உலோகம், கோட்டுக்கு மேல இருக்கிறது எல்லாம் அலோகம். சோ செக் பண்ணுங்க, இந்த போரோனுக்கு கீழே இருக்கிற அலுமினியம், கெல்லியம், இண்டியம், தெல்லியம் இதெல்லாம் என்னவா இருக்கணும்? உலோகங்களாக இருக்க போதும். ஏதாவது குழப்பம் இருக்கணும்? இந்த மாதிரி இதுல இருக்கிற எல்லா மூலகங்களை பத்தியும் ஒரு சின்ன ஐடியா நமக்கு தேவை. சரியா? இந்த சின்ன ஐடியா இருக்குமா இருந்தால் இவ்வளவு பெரிய யூனிட் வந்து ஒரு சின்ன ஒரு யூனிட்டா நமக்கு மாறும். சோ அதற்கு நம்ம என்ன செய்யணும்? ஒரு அளவுக்கு பிராக்டிஸ் பண்ணணும். இதுல இருக்கிற ஒவ்வொரு மூலகத்திலையும் பெயர்களை ஒரு அளவுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். டிஎல்னா என்ன, தல்லியம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? சோ அதுக்கு நம்ம பிராக்டிஸ் பண்ணோம்னு சொன்னா அது ஈஸியா பிராக்டிஸ் ஆகும். பிராக்டிஸ் பண்ணாமலுக்கு இது பாடமாக நம்ம ட்ரை பண்ணோம்னு சொன்னா ஒரு நாளும் பாடமாக அது நீங்க அதை பிராக்டிஸ் பண்ணணும். எழுதி எழுதி பிராக்டிஸ் பண்ணணும், எழுதி எழுதி பிராக்டிஸ் பண்ணணும், சொல்லி சொல்லி பார்க்கணும். அப்படின்னா தான் அது உங்களுக்கு போயிட்டு என்ன செய்யும்? பிரெயின்ல வந்து அது போயிட்டு அப்படியே பதிஞ்சு கொள்ளும். அதுக்குரிய வேலைகளை நீங்க என்ன செஞ்சு கொள்ளுங்க, இப்ப இருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளும். சோ இதுல வந்து நம்ம ஏற்கனவே கதைக்கிறது தான். நிறைய கதைக்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டால் இதை பொறுத்த வரைக்கும் இந்த ஆவர்த்தன அட்டவணையில இருக்கிற இந்த கன்செப்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், நம்ம பல விதமாக பிரிக்க போறோம். உலோகங்களாக பிரிப்போம், அலோகம்னு சொல்லுவோம், உலோக போலிகள் சொல்லி பல பேரும் சொல்லுவோம் இல்லையா? இதுல வந்து உருகுநிலை கதையை பத்தி காய்ச்சமா இருந்தால் நம்ம உருகுநிலை இதுக்கு பிறகு நம்ம கதைக்க போறது இல்ல, மொத்தமா சேர்த்து காய்க்க போறது இல்ல. அதனால நான் இங்கேயே சொல்லிவிட்டு போறேன். உருகுநிலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், உருகுநிலை வந்து யாருக்கு கூட வரைக்கும்னு கேட்டால் அலோகங்களை விட உலோகங்களுக்கு என்ன செய்யும்? கூட வரைக்கும். அலோகங்களை விட என்ன செய்யும்? உலோகங்களுக்கு வந்து கூட வரைக்கும். சோ உருகுநிலை ஆக கூடினவர் யாரு? உலோகங்கள். பொதுவாக ஏன்னு சொன்னால் உருகுநிலை குறைஞ்ச உலோகங்களும் இருக்கு. உருகுநிலை என்ன செய்யுது? குறைஞ்ச உலோகங்களும் இருக்கு. சோ உண்மையாக செல்ல போனால் பொதுவாக அலோகங்களோட உருகுநிலை வந்து என்ன செய்யும் என்று கேட்டால் உலோகங்களை விட குறைவா இருக்கும். பொதுவாக அலோகங்களோட உருகுநிலை என்ன செய்யும்? உலோகங்களை விட குறைவா இருக்கும். நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனமா இருந்தால் அணுவெண் 36க்குள் இருக்கிற மூலகங்களோட உருகுநிலை நீங்க எடுத்தீங்களா இருந்தால் ஆக கூடது யாருன்னா கார்பன். அதுக்கு அடுத்தது யாருன்னு கேட்டா போரோன், அதுக்கு அடுத்தது வெனேடியம். இப்ப நீங்க செக் பண்ணி பாருங்க, இங்க இருக்கிற உலோகம் யாருன்னா வெனேடியம் தான் உலோகம். இந்த கார்பன் போரோன் 2 பேருமே அலோகம். சரியா இல்லையா? சோ நம்ம இதன் காரணமா தான் சோ உலகத்திலேயே ஆகக்கூடிய ஆவர்த்தன அட்டவணையில் இருக்கிறதுலேயே ஆகக்கூடிய உருகுநிலை யாருக்கு இருக்குன்னா அந்த கார்பனுக்கு. சரியா? ஆனா அந்த கார்பன் என்ன? ஒரு அலோகம். சோ இதனாலதான் நீங்க சொல்லுவோம் பொதுவாக என்று சொல்லி சொல்லப்படும். பொதுவாக அலோகங்களோட உருகுநிலை வந்து உலோகங்களோட குறைவா இருக்கு. ஆனா அந்த கார்பன் போரோன் போல சில விதிவிலக்குகளும் இருக்கு. உலோகங்களை விடவும் கூடின உருகுநிலை இருக்கிற அலோகங்களும் நம்மளோட சிலபஸ்ல வந்து இருக்கு. அது நமக்கு தெரியணும். ஆனா பொதுவாக என்று சொன்னால் பொதுவாக அலோகங்களை விட உலோகங்களுக்கு கூட. சரியா? இந்த கன்செப்ட் இது தெளிவாக வழங்கியிருந்தா நமக்கு போதும். சோ நம்ம இதுல கதைக்க வேண்டியது முதலாவது என்ன? 13ஆம் கூட்டம். இந்த 13ஆம் கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதுல இருக்கிறாக்கள் யாருன்னு கேட்டால் போரோன், அலுமினியம், கெல்லியம், இண்டியம், தெல்லியம். சரியா? போரோன், அலுமினியம், கெல்லியம், இண்டியம், தெல்லியம். இதுல வந்து இந்த போரோன் மட்டும் எப்படி இருக்கும்னு கேட்டால் அலோகமாக இருக்கும். இந்த போரோன் மட்டும் என்ன வரைக்கும்? அலோகமா இருக்கும். இந்த போரோன் வந்து இந்த 13ஆம் கூட்டத்துல இருந்தாலுமே, இந்த போரோன் வந்து 13ஆம் கூட்டத்துல இவர் இருந்தாலுமே இதுல இருக்கிற அந்த 13ஆம் கூட்டத்துல இருக்கிற மத்த அந்த 4 மூலகங்களோட இவரை ஒப்பிட்டு பார்த்தால் இவர் வந்து நிறைய இயல்பு வேற்றுமைகளை காட்ட போறார்.
நிறைய இயல்புகள் என்ன செய்வார், வேற மாதிரி இருப்பார். இவர் கிட்டத்தட்ட யார இயல்பை காட்டுவார்னு கேட்டால் இவர மூளை விட்டத்தில் இருக்கிற சிலிக்கண்ட இயல்பை தான் இவர் வந்து பிரதானமாக காட்ட போறார். சோ நம்ம இதைத்தான் எஸ் பிளாக்ல ஸ்டார்ட் பண்ணவங்களை கழிச்சிருப்போம். மூளை விட்ட தொடர்புங்கிற ஒரு கன்செப்ட் ஒன்று கழிச்சிருப்போம். அதாவது அவருக்கு வலது பக்க மூளை விட்டத்தில் இருக்கிற அந்த அணுக்களோட இயல்பை வந்து அணுக்கள் பெரும்பாலும் காட்டும் சொல்லுவோம். அதே போலதான் இங்க போரோனும் காட்ட போகுது. போரோன் வந்து என்ன செய்யும், கிட்டத்தட்ட சிலிக்கண்ட இயல்பை காட்டும். உங்களுக்கு தெரியும் போரோன் ஒரு உலோக போலி, அதே போல சிலிக்கனும் ஒரு உலோக போலி. சரியா இல்லையா? ஏதாவது குழப்பம் இருக்கா? நம்மட சிலபஸுக்கு உட்பட்டது இந்த அலுமினியத்தை பத்தி கேட்கிறது. சோ அதுக்கு முதல் இதுல இருக்கிற எல்லார பத்தியும் ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷனை வச்சுக்கொள்வோம். என்ன இவங்களோட ஒசியேட் நிலைகளை பத்தி தெரியணும். போரோன் வந்து எப்பவுமே +3 ஒட்சியேட் நிலையை மட்டும்தான் காட்டும். போரோன் என்ன செய்யும், எப்பவுமே +3 ஒட்சியேட் நிலையை மட்டும்தான் காட்டும். இது அலோகம் தானே, இப்ப மைனஸ காட்டையிலாதான்னு கேட்டால் அதனாலதான் நம்ம சொல்றோம் இவர் உலோக போலி. அலோகமாக இருந்தாலும் உலோக இயல்பை காட்டுறவர், அதாவது பிளஸ் ஒட்சியேட் நிலையை மட்டும்தான் காட்டுவார். அலுமினியத்தை எடுத்தோம்னு சொன்னால் +1 காட்டும் +3 காட்டும். ஆனா நம்ம பிரதானமாக கேட்கிறது +3 +1 சேர்வைகள் நம்ம சிலபஸ்ல எதுவுமே படிக்க மாட்டோம். +1 என்ற ஒரு ஒட்சியேட்ல இருக்குன்னு தெரிஞ்சு கொள்ளுங்க. ஆனால் அவர் வந்து நம்ம படிக்க போறது எல்லாமே +3 மட்டும் தான் படிக்க போறோம். சோ அவரோட பிரதானமான உறுதியான ஒட்சியேட் நிலை என்னன்னு கேட்டால் +3. அதே போல கெல்லியத்துக்கும் +1 +3, இந்தியம் வந்து +1 +3, தல்லியம் +1 +3. இதுல நீங்க செக் பண்ணலாம். இல்ல புதுசா சில குறியீடு போட்டிருப்பேன். ஒன்று வந்து இந்த மாதிரி அடைப்பு குறி போட்டிருப்பேன், ரவுண்டான அடைப்பு குறி போட்டிருப்பேன். அதே போல வந்து ஸ்கேர் பிராக்கெட் போட்டிருப்பேன். இதுல வந்து இந்த ஸ்கேர் பிராக்கெட் எதை உங்களுக்கு மென்ஷன் பண்ணி காட்டுதுன்னு கேட்டால் உறுதி கூடின தன்மையை வந்து மென்ஷன் பண்ணி காட்டுது. அதாவது இந்த ஸ்கேர் பிராக்கெட்டுக்குள்ள போட்ட ஒட்சியேட் நிலை வந்து இந்த அணுக்களுக்கு என்ன வரைக்கும் உறுதியான ஒரு ஒட்சியேட் நிலையாக இருக்கு. சோ செக் பண்ணி பாருங்க. அலுமினியத்துக்கு +3, கெல்லியத்துக்கு +3, இந்தியத்துக்கு +3. ஆனால் தல்லியம் என்ன செய்யறார், +1 காட்டார் உறுதியாக. இதுக்குரிய காரணம் என்ன வரைக்கும் கதைக்கலாம். அதே போல இந்த ரவுண்ட்ல போட்டது என்னன்னு கேட்டா உறுதி குறைவு, அதாவது அலுமினியத்துல +1 வந்து உறுதி குறைவு. இப்ப நமக்கு தெரியணும் என்னன்னு கேட்டால் ஏன் இப்படி வர்ற உறுதி குறையுதுங்கிறது காரணம் தெளிவாக தெரியும். என்ன காரணம்னு கேட்டால் இந்த அணுவெண் கூடிட்டு போகக்குள்ள, அதாவது மேலிருந்து கீழ் நோக்கி போகக்குள்ள ஆக கீழே இருக்கிற இந்த மூலகங்கள் என்ன செய்யும் கேட்டால் ஆக கீழே இருக்கிற மூலகங்கள் வந்து எனக்கு சொல்லுங்க 13ஆம் கூட்டத்தை இலத்திரன் வந்து ஒரு ஒட்சியேற்ற நிலைன்னு சொன்னா என்ன, அவர் வந்து ஒரு பிணைப்புக்காக யூஸ் பண்ண போற அந்த இலத்திரனை இழக்க போற அல்லது ஏற்க போற டைம்ல கிடைக்கிற ஏற்றம் தான் அந்த ஒட்சியேற்ற நிலை. சரியா இல்லையா? இப்ப வந்து +3 கிடைக்கணும்னா ஒரு 3 இலத்திரன் எழுந்திருக்கணும், +1 கிடைக்கணும்னா 1 இலத்திரன் எழுந்திருக்கணும். சரியா இல்லையா? இப்ப 13ஆம் கூட்டத்தின் பொதுவான இலத்திர நிலை அமைப்பு என்னன்னு கேட்டால் என்ன சொல்லுவோம், NS2NP1. சரியா இல்லையா? அந்த NPல இருக்கிற ஒரு இலத்திரனை மட்டும் இழந்தால் +1 கிடைக்கும். அதோட சேர்த்து அந்த NS2ஐயும் சேர்த்து இழந்தால் +3 கிடைக்கும். சரியா இல்லையா? ஏதாவது குழப்பம் இருக்கா இதுல? கிளியரா வழங்கும் சொல்லி நம்புறேன். இப்ப எனக்கு சொல்லுங்க, ஒரு அணு இருக்கார், அந்த அணு வந்து P இலத்திரனை சிம்பிளா இழக்கிறாருன்னு வச்சுக்கொள்ளுவோம். ஆனால் அவர்ல இருக்கிற அந்த S2ல இருக்கிற அந்த 2 இலத்திரன் வந்து உறுதியாக இருக்கு, அவரை இழக்கிறது கஷ்டமா இருக்குன்றால் அவர் வந்து என்ன ஒட்சியேற்ற நிலையை பிரதானமாக காட்டுவார், +1 காட்டுவார், +3 காட்ட விரும்ப மாட்டார். சரியா இல்லையா? ஏன், அவருக்கு அந்த அந்த 2 இலத்திரன் அவருக்கு இழக்கிறது கஷ்டமா இருக்கு, அப்ப +3 காட்ட விரும்ப மாட்டார். சோ அதே கன்செப்ட் தான் நீங்க தல்லியத்துக்கு வர்றது. தல்லியத்துல என்ன ஆகும்னு சொன்னால் அந்த S சுபவடியில் இருக்கிற அந்த 2 இலத்திரனும் வந்து உறுதி அடையும். அதுக்கு என்ன பேர் சொல்லுவோம்னு கேட்டால் S இலத்திரனின் சடத்துவ விளைவு என்ற ஒரு பேர் ஒன்று சொல்லுவோம். சரியா? அது வந்து சடத்துவ நிலையை அடையும், அவர் வந்து விடுவிக்க இயலாத ஒரு கட்டத்தை அடைவார். அதன் காரணமாக தல்லியம் என்ன செய்யும் கேட்டால் உறுதியான ஒட்சியேற்ற நிலையாக +1 மட்டும் +1 காட்டும். சரியா? ஆனா மத்தாக்கள் வந்து என்ன செய்வாங்க, +3 தான் உறுதியான ஒட்சியேற்ற நிலையாக காட்டுவாங்க. சோ நம்ம இது இங்க மட்டும் இல்ல, இந்த 13ஆம் கூட்டத்துல மட்டும் இல்ல, எல்லா கூட்டத்திலையும் இதே கன்செப்ட் வரப்போகுது. என்ன கன்செப்ட், கூட்டத்துல மேலிருந்து கீழாக போகல என்ன செய்யுது, அந்த S இலத்திரன்களோட சடத்துவ சோடி விளைவு அதிகரிக்கும். அப்ப அந்த சடத்துவ சோடி விளைவு அதிகரிக்குதுன்னு சொன்னால் அந்த இலத்திரனை விடுவிக்க இயலாம போகுது. அப்ப இலத்திரனை விடுவிக்க இயலாம போனால் ஒரே ஒரு இலத்திரன் மட்டும் விடுவிக்கப்பட்டு +1 காட்டுது, இது +3 வந்து காட்டல. ஏன், அந்த 2 இலத்திரனும் விடுவிக்கப்பட்டாதான் +3 வரைக்கும் போகும். ஆனா அந்த Sல இருக்கிற 2 இலத்திரனை விடுவிக்க இயலாம இருக்கு, அதனால +3க்கு போகாது, +1 காட்டும். இதன் காரணமாக +3 உறுதி என்ன செய்யும், குறையும், +1 உறுதி என்ன செய்ய போகுது, அதிகரிக்க போகுது. ஏதாவது குழப்பம் இருக்கா? கிளியரா? ஏதாவது குழப்பம் இருக்கா? அதே போல இங்க நம்ம செல்லிருக்கக்கூடிய இந்த மூலகங்கள்ல போரோன் அலுமினியம் இந்த 2 பேரும் எனக்கு சொல்லுங்க, போரோன் அலுமினியம் இந்த 2 பேரும் வந்து ஆக்கக்கூடிய சேர்வைகள் எப்படி இருக்கும்னு சொல்லுங்க. இவங்க 2 பேர்லயுமே வந்து ஆக்கக்கூடிய பிணைப்புகளோட எண்ணிக்கை வந்து 3 பிணைப்புகள் தான் பெரும்பாலும் ஆக்குவாங்க.
சோ 3 பிணைப்பாக்கினால் இவங்களோட சடத்துவ விதியை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா என்ன தேவைன்னு சொல்லுங்க. 3 பிணைப்பு ஆக்கிட்டாங்கன்னு சொன்னால் அவங்களோட சடத்துவ விதியை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா 4 பிணைப்பு அல்லது 8 இலத்திரன் தேவை. இவங்கள 3 பிணைப்பு தான், அதாவது 6 இலத்திரன் மட்டும் தான் இருக்க போகுது. சோ இந்த மூலகங்களுக்கு என்ன பேர் சொல்லுவோம்னு கேட்டால் சடத்துவ விதி இவங்களால பூரணப்படுத்தப்பட இயலாங்கிறதால இவங்களுக்கு என்ன பேர் சொல்லுவோம்னு கேட்டால் இலத்திரன் பற்றாக்குறையுடைய மூலகங்கள்னு சொல்லி இதுக்கு பேர் சொல்லப்படும். என்ன பேர் சொல்லுவோம்? இலத்திரன் பற்றாக்குறை இருக்கு, இவர சடத்துவத்தை பூரணப்படுத்துறதுக்கு இவற்றை இலத்திரன் இல்ல. அப்ப இலத்திரன் பற்றாக்குறையுடைய மூலகங்கள்னு சொல்லி இந்த போரோன் அலுமினியத்துக்கு நம்ம என்ன செய்ய போறோம் பேர் சொல்லப்படும். இந்த மூலகங்களோட இலத்திரன் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யறதுக்காகத்தான் ஒரு வேலை நடக்கும். என்னன்னு கேட்டால் ஈதல் பிணைப்பு உருவாகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஈதல் பிணைப்பு உருவாகிறதுக்குரிய உதாரணங்கள் யார் சொல்லலாம்? BF3ல வந்து ஒரு இலத்திரன் பற்றாக்குறை இருக்கும். அந்த டைம்ல ஒரு F- என்ன செய்யும், இந்த இலத்திரனை கொடுத்து ஒரு இலத்திரன் பற்றாக்குறை BCl3ல இருக்கும். ஒரு Cl- இலத்திரனை கொடுத்து BCl4- உருவாக்கப்படும். அதே போல AlCl4-, அதே போல Al2Cl6 அண்டர்லைன் பண்ணி வைங்க. இந்த Al2Cl6 என்ன கான்செப்ட் நான் கீழே சொல்றேன். அதே போல வந்து NH3யோட BF3 சேர்க்கக்குள்ள இந்த போரோன்ல வந்து இலத்திரன் பற்றாக்குறையின் காரணமாக நைட்ரசன் என்ன செய்யும், ஒரு சோடி இலத்திரனை கொடுத்து இப்படி ஒரு ஈதல் பிணைப்பு ஆகுது. இதெல்லாம் வந்து இவங்க ஆக்கக்கூடிய ஈதல் பிணைப்பு உதாரணங்களாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இவர் வந்து எப்படி இருப்பாருன்னு கேட்டால் இந்த Al2Cl6 வந்து திண்ம நிலையாக இருக்கக்குள்ள AlCl3 ஆக இருக்கும். சாதாரணமாக திண்ம நிலையா இருக்கக்குள்ள என்ன செய்வார்? AlCl3 ஆக இருப்பார். இப்ப இவர் வந்து வாயு நிலைக்கு மாறக்குள்ள என்ன செய்யும் கேட்டால் உறுதி அடைஞ்சு கொள்றதுக்காக, வாயு நிலைக்கு மாறக்குள்ள உறுதி அடைஞ்சு கொள்றதுக்காக என்ன செய்வார் என்றால், உதாரணம் செக் பண்ணி பாருங்க. இப்படி ஒரு AlCl3 உண்டு, இப்படி ஒரு AlCl3 இருக்குன்னு சொல்லி வச்சுக்கொள்ளும். அதே போல இவங்க எல்லாம் வந்து இப்படி இலத்திரன் எல்லாம் இருக்கு, இலத்திரன் சோடி எல்லாம் குறிச்சு காட்டும். சரியா இல்லையா? லூயிஸ் கேட்டவே படிச்சிருக்கும். இப்ப இந்த AlCl3 மட்டும் யோசிங்க, மேல இருக்கிற AlCl3 மட்டும் யோசிச்சா அந்த அலுமினியத்துல 3 பிணைப்பு, இவர்ல என்ன இல்ல, இலத்திரன் பற்றாக்குறை வந்து இவர்ல இருக்கு. சரியா இல்லையா? அதே போல இவருக்கு 3 பிணைப்பு, இவர்லையும் இலத்திரன் பற்றாக்குறை இருக்கு. ஏதாவது குழப்பம் இருக்கு? இப்ப வாயு நிலையில என்ன ஆகும் கேட்டால் 2 AlCl3 மூலக்கூறுகள் வந்து பக்கத்து AlCl3 மூலக்கூறுகள் என்ன செய்யும், பக்கத்து பக்கத்துல வந்து இந்த குளோரின்ல இருந்து இந்த அலுமினியத்துக்கு ஒரு சோடி இலத்திரன் வழங்கப்படும். அதே போல இந்த குளோரின்ல இருந்து என்ன செய்யப்படும், இந்த அலுமினியத்துக்கு ஒரு சோடி இலத்திரன் வந்து இப்படி வழங்கப்படும். சோ இப்படி இந்த சோடி இலத்திரன்கள் வழங்கப்படுறதன் காரணமாக என்ன நடக்கும் கேட்டால், இந்த மாதிரி இந்த சோடி இலத்திரன்கள் வழங்கப்படுறதன் காரணமாக என்ன நடக்கும் கேட்டால், ஒரு AlCl3 வந்து இன்னொரு AlCl3 மூலக்கூறோட வந்து ஒரு ரசாயன பிணைப்பின் மூலமாக இணைஞ்சி Al2Cl6 என்று சொல்லக்கூடிய இரு பகுதியமாக காணப்படும். என்னவா இருக்கும்? இரு பகுதியமாக இது வந்து காணப்படும். என்ன நிலையில இது நடக்கும்? வாயு நிலையில. சோ திண்ம நிலையில AlCl3 ஆக இருக்கும். ஆனா அதுவே வாயு நிலை எடுத்து சொன்னா என்ன இருப்பார்? அவர் வந்து Al2Cl6 என்று சொல்லக்கூடிய ஒரு இரு பகுதிய நிலையில வந்து அவர் இருக்க போறார். இந்த இரு பகுதியம் உருவாகிறதுக்கு காரணம் யாருன்னு கேட்டா சொல்லுவீங்க? ஈதல் பிணைப்புன்னு சொல்லி பேர் சொல்லுவீங்க. ஏதாவது குழப்பம் இது வரைக்கும் இருக்கடா? கிளியரா வழங்கும் சொல்லி நம்புறேன். சோ உனக்கு இங்க தெரிய வேண்டிய விஷயம் இந்த கெமிஸ்ட்ரி இவ்வளவுதான் உனக்கு தெரியும். ஒரு அலுமினியம் சொல்லி எடுத்தால் அலுமினியம் ஆக்கக்கூடிய சேர்வைகளை பத்தி தெரியணும். அந்த சேர்வைகள்ல இலத்திரன் பற்றாக்குறை இருக்குன்னு தெரியணும். அந்த இலத்திரன் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யறதுக்கு அவர்ல வந்து ஈதல் பிணைப்பு உருவாகும் தெரியணும். இந்த ஈதல் பிணைப்புக்கு உதாரணமாக நம்ம நிறைய பேரை செல்லலாம்னு தெரியணும். அப்படி செல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான உதாரணம் Al2Cl6 தெரியணும். இந்த Al2Cl6 வந்து வாயு நிலையில உருவாக்கப்படுங்கிறது தெரியணும். அது எப்படி உருவாக்கப்படுங்கிறது தெரியணும். இவ்வளவுதான் நம்ம இப்ப காய்ச்ச விஷயத்துக்கு உங்களுக்கு தெரிய வேண்டியது. இதை தாண்டி இந்த அலுமினியத்துக்கு என்ன இயல்பு இருக்குன்னு கேட்டா அவங்களுக்கு தெரியணும். தெளிவாக மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க. இந்த அலுமினியம் என்ன இயல்புடைய ஒரு மூலகம் கேட்டால் ஈரியல்புடைய ஒரு மூலகமாக இருக்கும். அதாவது ஈரியல்பு அப்படின்னு சொல்றது என்ன? அவர் அமிலமாகவும் தொழிற்படுவார், மூலமாகவும் தொழிற்படுவார். இவர் மூலமாக எப்ப தொழிற்படுவார்னு கேட்டால் ஒரு அமிலத்தோட தாக்கம் அடையக்குள்ள இவர் வந்து மூலமாக தொழிற்படுவார். அதுவே ஒரு மூலத்தோட தாக்கம் அடையக்குள்ள இது வந்து அமிலமாக தொழிற்படும். சோ இவர் வந்து என்ன செய்வார்னு கேட்டால் அமிலங்களோடையும் தாக்கம் அடையும், காரங்களோடையும் தாக்கம் அடையும். உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம்? இந்த தாக்கத்துக்கு வந்து அலுமினியம் என்ன செய்யறது? HCl தாக்கம் அடைஞ்சால் AlCl3 H2 கேஸையும் தாரது. அதே போல H2SO4 தாக்கம் அடைஞ்சால் அலுமினியம் என்ன செய்யறது? Al2SO4 தாரது, அது கூட H2 கேஸ் தாரது. இது வந்து வண்ணமிலங்களோட நம்ம சொல்லக்கூடிய தாக்கம். அதே போல வன்காரத்துக்கு நம்ம சின்னமாக இருந்தால் வன்காரத்துல என்ன வரும் சொல்லுங்க. நம்ம இது வந்து S பிளாக்ல படிச்சிருக்கோம். NaOH அலுமினியம் தாக்கின என்ன வரும்? NaAlO2 ஐதரசன் வாயும் கிடைக்கும். அதே போல வந்து BaOH twice என்று சொல்லக்கூடிய வன்காரத்தோட தாக்கின என்ன வரும்? BaAlO2-, அப்ப BaAlO2 twice-உம் ஐதரசன் வாயும் விளைவா கிடைக்கும். இந்த மாதிரி இவர தாக்கத்துல விளைவுகள் நமக்கு என்ன செஞ்சிருக்கணும்?
தெரிஞ்சிருக்கும். சோ வண்ணமிலங்களோட தாக்கினாலும் ஐதரசன் வாயு வெடிக்கும், வெண்காரங்களோட தாக்கினாலும் என்ன செய்யும், ஐதரசன் வாயு வெடிக்குங்கிற கன்செப்ட் நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருந்தா போதும். ஓகேவா? சோ இந்த அலுமினியம் வந்து ஈரியல்ஃப காட்டுறது போல அலுமினியத்தின் சேர்வைகளும் என்ன செய்யும், ஈரியல்ஃப காட்டும். உதாரணத்துக்கு அலுமினியத்தின் சேர்வை என்ன செய்யலாம், Al2O3 என்ன செய்யும், HCl தாக்கமடையும். எப்படி தாக்கமடையும், இந்த அலுமினியம் வந்து குளோரினோட சேர்ந்து AlCl3ஐயும் இந்த ஐதரசன் ஆக்சிஜனோட சேர்ந்து H2O-வையும் உருவாக்க போகுது. என்ன அதே போல வந்து இதே Al2O3 என்ன செய்யும், வன்காரத்துடையும் தாக்கமடையும். இதே Al2O3 1 அமிலத்தோட தாக்கி AlCl3 H2O தாரது போல அதே Al2O3 என்ன செய்யும் கேட்டால் வன்காரத்துடையும் தாக்கமடையும். ஏதாவது குழப்பம் இது வரைக்கும் இருக்கா? சோ இவ்வளவு தெளிவாக வழங்கியிருக்கும் சொல்லி நம்புறேன். சோ தெளிவாக வழங்கிட்டு போகுதுன்னு சொல்லி நம்புறேன். அதே போல ALOH thrice என்ன செய்யும், இந்த HCl தாக்கம் அடைஞ்சு AlCl3 நீரையும் தரும். அதே ALOH thrice என்ன செய்யும் சொல்லுங்க, வன்காரத்தோட தாக்கம் அடைஞ்சு அதே உப்பு NaAlO2 சொல்ல உப்பையும் நீரையும் விளைவாக்கும். ஏதாவது குழப்பம் இருக்கா? கிளியரா வழங்கிட்டு போகுதுன்னு சொல்லி நம்புறேன். சோ இதை தாண்டி இந்த 13ஆம் கூட்டத்துல வந்து நமக்கு இதை தாண்டி தெரிய வேண்டிய அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டால், இந்த 13ஆம் கூட்டத்தின் மூலகங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 13ஆம் கூட்டத்தின் மூலகங்கள் உருவாக்கக்கூடிய சேர்வைகளை பத்தி தெரியும். இதுல வந்து போரோன் எடுத்தோம்னு சொன்னால் போரோன் உருவாக்குற எல்லா சேர்வைகளுமே பங்கிட்டு வரும் சேர்வைகள். போரோன் ஒரு 4 என்ன செய்யாது, அயன் சேர்வையை உருவாக்காது. சோ போரோன் எல்லா சேர்வையும் என்னவா இருக்க போது, பங்கிட்டு வரும் சேர்வையாக தான் இருக்க போகுது. அதே போல அலுமினியத்தை எடுத்தமாக இருந்தால் அலுமினியத்துல வந்து பெரும்பாலான சேர்வைகள் பங்கிட்டு வரும் சேர்வைகள். என்ன கன்செப்ட், அலுமினியத்துல இருக்கக்கூடிய பெரும்பாலான சேர்வைகள் என்னவா இருக்கும், பங்கிட்டு வரும் சேர்வைகள். ஒரு சில சேர்வைகள் மட்டும் என்னவா இருக்கும் கேட்டால் அயன் சேர்வைகளாக இருக்கும். உதாரணமாக யார் சொல்லலாம், AlF3 சொல்லலாம், Al2O3 சொல்லலாம், ALOH thrice சொல்லலாம். இதெல்லாம் ஏன் இதுகள் அயன் சேர்வையாக இருக்குன்னு கேட்டா ஒரு தெரியும், மின்னெதிர்த்தன்மை வித்தியாசம் கூட 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 அயனியல்பு கூடும். சோ இந்த அலுமினியத்துக்கும் இந்த மின்னெதிர்த்தன்மை கூட இந்த அணுக்களுக்கும் இடைப்பட்ட வித்தியாசம் நல்ல பெருசா இருக்கிறதுனால இதுகள் என்னவா இருக்கும், அயன் சேர்வைகளாக. மற்ற எல்லாருமே என்னவா இருக்கும், பங்கிட்டு வலு சேர்வைகளாக தான் இங்க இருக்க போகுது. இது நமக்கு தெளிவாக வழங்கி இருக்கும். ஏதாவது குழப்பம் இருக்கா? ஏதாவது குழப்பம், இதுல ஏதாவது குழப்பம் இருக்கா? கிளியரா வழங்கியிருக்கும் சொல்லி நம்புறோம். சரியா? சோ அதே போல சோ இவ்வளவு வந்து 13ஆம் கூட்டம் தொடர்பான விஷயங்களாக இருக்கும். சோ இந்த 13ஆம் கூட்டத்துக்கு அடுத்ததாக நம்ம கதைக்க வேண்டியது 14ஆம் கூட்டம். சோ 14ஆம் கூட்டத்துக்கு போறதுக்கு முதல்ல இந்த சின்ன ஒரு சமரி ஒன்று பார்த்துக்கொள்வோம். என்னன்னு கேட்டால், இந்த பீகோவை மூலகங்கள் வந்து எப்படி இயற்கையில் இருக்குங்கிறது. அதாவது பீகோவையில் இருக்கிற முன்னுக்கு இருக்கிற மூலகங்கள் எப்படி இயற்கையில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் எடுத்தீங்களா இருந்தா, கார்பன் எப்படி இருக்கும் இயற்கையில, பல வடிவங்கள்ல இருக்கும். கார்பன் வந்து என்னவா இருக்கும், பென்சில் கரியாக இருக்கும், அதே போல வைரமாக இருக்கும். 2 பிரதிருப்பங்கள்ல இந்த கார்பன் இருக்கும். சரியா இல்லையா? இந்த பிரதிருப்பங்களை பத்தின கான்செப்ட் எல்லாமே நம்ம யூனிட் 2ல கழிச்சிட்டோம். சோ அதை பத்தி நீங்க இங்க தலையுடைக்க வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. யூனிட் 2ல இதுகளை பத்தி தெளிவாக கழிச்சு முடிச்சிருக்கோம். சரியா? சோ அதே போல வேற எங்க இந்த கார்பன் இருக்கும்னு கேட்டால், புவியில இருக்கிற பண்படுத்தப்படா எண்ணெயாகவும் என்ன செய்யும் இந்த கார்பன் வந்து இருக்கும். வேற எங்க இருக்கும்னு கேட்டா இந்த கார்பன் கால்சியம் கார்பனேட், மெக்னீசியம் கார்பனேட், அதே போல இந்த கால்சியம் கார்பனேட், மெக்னீசியம் கார்பனேட், இதுகள் எல்லாம் என்ன செய்வது இருக்கும். சோ தெளிவா இருக்கணும், இது தனி கால்சியம் கார்பனேட், இது தனி மெக்னீசியம் கார்பனேட். இதாவது 2 பேரும் சேர்ந்த ஒரு கனிப்பொருள். சோ இதெல்லாம் வந்து எங்க இருக்கும், புவி மேற்பரப்புல கார்பனை கொண்ட கனிப்பொருட்களாக இருக்க போது. ஏதாவது குழப்பம் இருக்கா? அதே போல வளிமண்டலத்தை எடுத்தோம்னு சொன்னால் CO2 ஆக இருக்கும், CO ஆக இருக்கும். இது வந்து வளிமண்டலத்துல அவர் இருக்க போற வழிமுறைகளாக இருக்க போகுது. இவ்வளவு வந்து கார்பன். அடுத்தது நைதரசன் எடுத்தோம்னு சொன்னால் நைதரசன் என்னவா இருக்கும் கேட்டால், புவியில வந்து KNO3 ஆகவும் NaNO3 ஆகவும் இருக்க போகுது. புவியில வந்து KNO3 ஆகவும் NaNO3 ஆகவும் இருக்கும் பொதுவாக. அதே போல வந்து வளிமண்டலத்தை எடுத்தோம்னு சொன்னா அந்த நைதரசன் பொதுவாக என்னவா இருக்கும் கேட்டால் N2 கேஸ் ஆக இருக்கும். ஏன், வளிமண்டலத்துல ஆக கூட இருக்கிறாள் யாரு, N2 கேஸ். சோ N2 கேஸ் ஆக விஷயம் வளிமண்டலத்துல வந்து இருக்க போறார். ஏதாவது குழப்பம் இருக்கா? என்ன அதே போல ஆக்சிஜன் எடுத்தீங்கன்னு சொன்னா ஆக்சிஜன் எங்க இருக்கும்னு கேட்டால் வளிமண்டலத்தை எடுத்தால் அதுல 2 விதத்துல இருக்க போறார். O2 ஆகவும் இருக்கும், அதே போல வந்து O3 ஆகவும் இருக்கும். அதுல பிரதானமானது என்ன, O2 ஆக இருக்கிறது. அதே போல வந்து இந்த ஆக்சிஜன் வேற எங்க இருக்கும்னு கேட்டா புவியின் மேற்பரப்புல புவி ஓட்டுல இருக்கிற பல சேர்வைகள் இந்த ஆக்சிஜன் சேர்ந்திருக்கும். உதாரணத்துக்கு மண்ணில் இருக்கக்கூடிய SiO2ல ஆக்சிஜன் இருக்க, சரியா இல்லையா? சோ பல சேர்வைகள் என்ன செய்யும் கேட்டால் இந்த ஆக்சிஜன் வந்து சேர்ந்துதான் இருக்க போது, தெளிவாக இருக்கு. சோ இந்த எஸ்கோவை மூலகங்கள் என்ன செய்யும் கேட்டால் செக் பண்ணி பாருங்க. இந்த பீகோவை மூலகங்கள் இருக்கிற இடத்துல அதுகளோட யாரும் இருப்பார், எஸ்கோவை மூலகங்களும் சேர்ந்துதான் இருக்கு. பொதுவாக கார்பன் இருக்க வேண்டிய இடத்துல கால்சியமும் சேர்ந்துதான் இருக்கு, நைதரசன் இருக்க வேண்டிய இடத்துல பொட்டாசியமும் சேர்ந்துதான் இருக்கு. சரியா பிள்ளையா? சோ இந்த மூலகங்கள் என்ன செய்யணும் கேட்டால் எஸ்கோவை மூலகங்களோட சேர்ந்துதான் நமக்கு இங்க நம்ம படிக்க போறோம். ஏதாவது குழப்பம் இது வரைக்கும் இருக்கு? சோ இவ்வளவு பார்த்தது வந்து 13ஆம் கூட்டம். அதே போல வந்து இந்த சேர்வைகள்ல இயற்கை இருக்கு.
இப்ப நம்ம போறது 14ஆம் கூட்டு. இந்த 14ஆம் கூட்டத்தை எடுத்தோம்னு சொன்னால் தெளிவாக விளக்கணும். இந்த 14ஆம் கூட்டத்துல ஆக மேல இருக்கிறவர் கார்பன். அதுக்கு அடுத்தது யாருன்னு கேட்டா சிலிக்கன். அதுக்கு அடுத்தது யாருன்னு கேட்டால் ஜெர்மனியம். அதுக்கு அடுத்தது SN என்று சொல்றது என்னன்னு கேட்டால் டின் என்று சொல்லி இங்கிலீஷ்ல சொல்லுவோம், வெள்ளியம். அதே போல PB என்று சொல்றது இங்கிலீஷ்ல வந்து லெட் என்று சொல்லுவோம், அதுக்கு வந்து என்ன பேர் சொல்லுவோம், EM சொல்லி கைப்பறோம். சரியா? PB வந்து என்ன இருக்க போது, EM ஆக இருக்க போது. இதுல வந்து நீங்க செக் பண்ணலாம், கார்பன் ஒரு அலோகமாக இருக்கு, சிலிக்கன் ஒரு உலோக போலி. ஆனா உலோக போலினாலும் யாரு, அவர் ஒரு அலோகமாக இருப்பார். அதுக்கு இருக்கிற மத்த 3 பேரும் என்னவா இருக்குன்னு கேட்டால் உலோகங்களாக இருக்க போது. சரியா? இங்க வந்து ஒட்சியேற்ற நிலையை பார்த்தால் கார்பன் +2 +4 என்ற ஒட்சிய நிலையை காட்டுவார். சிலிக்கன் எடுத்தோம்னா +4 மட்டும் காட்டுவார். அதே ஜெர்மனியம் எடுத்தோம்னா +2 +4, SN எடுத்தோம்னா +2 +4, அதே போல வந்து PB எடுத்தோம்னா அவரும் +2 +4. சோ இதுல வந்து +2 சொல்ற ஒட்சியேற்ற நிலையை காட்டாத ஒரே ஒரு மூலம் யாரு, சிலிக்கன். இதுல வழக்கத்தை போல செக் பண்ணி பாருங்க, +4 வந்து அப்படியே கூடியாவே இருக்கு, அவர் தான் உறுதியா இருக்கார். ஆனா ஒரே ஒரு கட்டத்துல மட்டும் என்ன செய்யுது, +4 வந்து உறுதி இல்லாம ஆகுது. யாருக்கு, PBக்கு. ஏன் இந்த PBக்கு வந்து +4 உறுதி இல்லாம ஆகணும், நம்ம ஏற்கனவே கழிச்ச விஷயம் தான். என்ன செய்யும், இந்த மூலகங்கள்ட மேல போகக்குள்ள கீழே போக 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 அவங்களோட சடத்துவ சோடி விளைவு என்ன செய்யும், கூடும். சோ சடத்துவ சோடி விளைவு கூடினால் அந்த இலத்திரனை வந்து அந்த அணுவில இருந்து விடுவிக்கிறது கஷ்டமா இருக்கும். எனவே அவர் என்ன செய்ய மாட்டார், உயர் ஒட்சியேற்ற நிலையை வந்து காட்ட மாட்டார், தாழ் ஒட்சிய நிலையை தான் என்ன செய்ய போறார், இந்த PB வந்து காட்டப்படும். ஏதாவது குழப்பம் இருக்கு, ஏதாவது குழப்பம் இருக்கா, கிளியரா விளங்கிட்டு போகும் சொல்லி நம்புறோம். சோ இதை நம்ம என்ன எப்படி சொல்லலாம், எப்படி காட்டலாம், கார்பன் மோனாக்சைடு கார்பன் டை ஆக்சைடு இந்த 2 பேர்ல யார் உறுதி இந்த இயற்கையில கேட்டால், நம்ம இதுல நம்ம சிலபஸை பொறுத்த வரைக்கும் யார் இங்க உறுதியா இருப்பாருன்னு கேட்டால் CO2 என்ன செய்யும், உறுதியாக இருக்கு. CO2 என்ன செய்யும், உறுதியா இருக்கும். ஏன், இவர் +2, இது வந்து +2. யார் உறுதி கூட, +4 தான் உறுதி கூட. ஆனால் நீங்க PbO2க்கு வந்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய ஒட்சியேற்ற நிலையை பார்த்தால் இங்க இருக்கிற PB வந்து +2 இருக்கும், PbO2 வந்து என்ன இருக்கும்னு கேட்டால் +4 இருக்கும். சோ இப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க, இந்த இடத்துல வந்து யாருக்கு உறுதி கூட, +2க்கு தான் உறுதி கூட. சோ +2க்கு தான் இவருக்கு என்ன செய்யுது, உறுதி கூட வரைக்கும். என்ன காரணம், இந்த S இலத்திரன்கள் சடத்துவ சோடி விளைவு அதிகரிக்கிறது தான் இதுக்கு காரணமாக இருக்க. ஏதாவது குழப்பம் இருக்கா, ஏதாவது குழப்பம் இருக்கா, கிளியரா வழங்கிட்டு போன்னு சொல்லி நம்புறேன். சோ அதே போல இந்த கார்பன் பிரதிருப்பங்களை கரைக்கக்குள்ள நம்ம ஏற்கனவே கழிச்சிட்டோம், 3 பிரதிருப்பங்கள் இருக்கு. ஒன்று வந்து வைரம், அடுத்தது பென்சில் கரி, அடுத்தது புளோரின். சோ புளோரின் இல்ல ஃப்ளரின் என்று சொல்லி கரைப்போம். சோ இந்த 3 பேரை பத்தி நம்ம என்ன எங்க கழிச்சிட்டோம்னு கேட்டா யூனிட் 2ல தெளிவாக கழிச்சிட்டோம். சோ இங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ண தேவை உண்டு இல்ல. ஓகேவா? சோ கார்பன் பிரதிருப்பங்கள் யாருன்னு தெரிஞ்சா போதும், அதை வச்சு நம்ம நிறைய பேர் செய்யலாம். ஏதாவது குழப்பம் இருக்கா, ஏதாவது குழப்பம் இருக்கா? சோ இவ்வளவு தெரிஞ்சால் நம்ம கதைக்க வேண்டியது என்னன்னு கேட்டா, இந்த கார்பன் ஒட்சைட்டுகளை பத்தி ஒரு தடவை கதைக்கணும், இந்த கார்பன் சேர்வைகளை பத்தி ஒரு தடவை கதைக்கணும். இந்த கார்பன் ஒட்சைட்டுகளை வந்து நம்ம 2 விதமான ஒட்சைடுகளை கழிக்கலாம். ஒன்று வந்து என்ன ஒட்சைடுன்னு சொன்னால் கார்பன் மோனாக்சைடு, ரெண்டாவது வந்து கார்பன் டை ஆக்சைடு. இந்த கார்பன் மோனாக்சைடுங்கிறது எப்படி இருக்கும்னு கேட்டால், அவரோட கட்டமைப்பு இந்த கார்பன் ட்ரிபிள் பாண்ட் ஆக்சிஜனாக இருக்கும். அதுவே வந்து கார்பன் டை ஆக்சைடுன்னு சொன்னா கார்பன் டபுள் பாண்ட் ஆக்சிஜனாக இருக்கும். ஏதாவது குழப்பம் இருக்கா, ஏதாவது குழப்பம் இருக்கா? கார்பன் மோனாக்சைடுல ட்ரிபிள் பாண்ட் பிணைப்பும் இங்க வந்து டபுள் பாண்டும் இருக்க போகுது. இதுல வந்து இந்த கார்பன் மோனாக்சைடு எடுத்தோம்னு சொன்னா இங்க இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய ஆக டேஞ்சரான வாயுக்களை இவரும். ஏன்னா இவர் வந்து நிறமற்றவர், ஆனா நச்சுத்தன்மையானவர். இவர் என்ன செய்வார்னு கேட்டால், இவர் நச்சுத்தன்மை வேலையை செய்வார்னு கேட்டால், உடம்புக்குள்ள இந்த கார்பன் மோனாக்சைடு போனால் என்ன நடக்கும்னு கேட்டால், உடம்புல இருக்கிற ஹீமோகுளோபினோட இந்த கார்பன் மோனாக்சைடு ஒரு கவர்ச்சியான பைண்ட் உண்டாகும். அப்படி ஆக்கும் இருந்தால் இந்த கார்பன் மோனாக்சைடு வந்து ஹீமோகுளோபினை வந்து மற்ற தேவைகளுக்காக யூஸ் பண்றதுக்கு விடாது. சோ உடம்புல ஹீமோகுளோபின் இல்லாம போகும். எனவே உடற்கலங்கள் பாதிக்கப்பட்டு மரணம் நிகழ்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. சரியா? சோ இந்த கார்பன் மோனாக்சைடை பொறுத்த வரைக்கும் ஒரு நிறமற்ற வாயு, நச்சுத்தன்மையான வாயு. ஆனால் இந்த வாயு வந்து நடுநிலையானது. கார்பன் மோனாக்சைடுக்கு வந்து அமில இயல்போ இல்ல மூல இயல்போ இல்ல, அவர் ஒரு நடுநிலையான ஒரு வாயுவாக இருக்கும் இந்த கார்பன் மோனாக்சைடு. இவரை தாண்டி இந்த கார்பன் மோனாக்சைடை தாண்டி நடுநிலையான வேற என்ன ஒட்சைட்டுகள் உங்களோட சிலபஸ்ல இருக்குன்னா தெளிவாக மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க. NO, N2O, H2O இதெல்லாம் என்ன வரைக்கும் நடுநிலையான ஒட்சைட்டுகளாக இருக்கும். ஏதாவது குழப்பம் இருக்கு, ஏதாவது குழப்பம் இருக்கா? சோ நடுநிலையான ஒட்சைட்டுகள் கொஞ்சம் பேர் தாங்கன்னு கேட்டா நீங்க யார் யார் சொல்லுவீங்க? கார்பன் மோனாக்சைடு கொடுக்கலாம், நைதரசன் மோனாக்சைடு கொடுக்கலாம், N2O கொடுக்கலாம், அதே போல வந்து வேற யார் கொடுக்கலும் H2O இங்க கொடுக்கலுமா இருக்கும் போது. சோ கார்பன் மோனாக்சைடு NO, N2O, H2O இதெல்லாம் வந்து என்ன வரைக்கும் சொல்லுங்க,
நடுநிலையான ஆக்சைட்டுகளாக இருக்க போகுது. சோ இவர் ஒரு நடுநிலையான ஆக்சைட்டா இருக்கிறதன் காரணமாக இந்த கார்பன் மோனாக்சைடு வந்து ஒரு நடுநிலையான ஆக்சைடாக இருக்கிறதன் காரணமாக இவர் என்ன செய்ய மாட்டார்னு கேட்டால் நீர்ல கரையாது. உங்களுக்கு தெரியும் NO கேஸ் நீர்ல கரையுமான்னு கேட்டா நம்ம பிறகு படிக்கலாம், கரையாது. N2O கேஸ் நீர்ல கரையுமான்னு கேட்டா நீர்ல கரையாது. அதே போல அந்த கார்பன் மோனாக்சைடு என்ன செய்யாது, நீர்ல வந்து கரையாது. அதே போல வந்து இந்த நீர்ல கரைகிறவர் பொதுவாக என்ன செய்வார்னு கேட்டால் காரங்களோட தாக்கம் அடைவார். பொதுவாக நீர்ல கரைஞ்சி தாக்கம் அடையக்கூடிய வாயுக்கள் வந்து பொதுவாக காரங்களோட தாக்கம். நம்ம கீழே போகக்குள்ள ஒவ்வொரு ஆளா படிக்கலாம். நீங்க படிச்சிருப்பீங்க, ஏற்கனவே படிச்சிருப்போம். NO2 வந்து காரத்தோட தாக்கம் அடைஞ்சு NaNO3யையும் NaNO2யும் உருவாக்கும், படிச்சிருக்கமா இல்லையா? சோ அவர் வந்து நீர்லையும் கரைவார், அதே போல காரத்திலையும் தாக்கம் அடைவார். இந்த சேர்வைகள் வந்து நீர்லையும் கரையாது, அதே போல காரங்களுடைய என்ன செய்யாது, கருதத்தக்க அளவுல தாக்காது. ஓரளவுக்கு சின்ன சின்ன தாக்கம் இருக்கலாம், பட் நம்ம அதை படிக்கிற அளவுக்கு எல்லாம் ஒரு பெரிய ஆள். ஓகேவா? இது வந்து கார்பன் மோனாக்சைடு. அதுவே கார்பன் டை ஆக்சைடு எடுத்தோம்னு சொன்னால் இவரால் சீதேவி, இவர் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இவர் என்ன செய்வார், இவருக்கு முதலாவது கன்செப்ட், இவர் முனைவற்ற ஒரு மூலக்கூறு. சோ முனைவு இல்லைன்னா இவர்ல என்ன இருக்கும்னு சொல்லுங்க. இந்த கார்பன் மோனாக்சைடுல வந்து என்ன கவர்ச்சி இருக்கும்னு கேட்டா சொல்லுவீங்க, லண்டன் விசை இருக்க போகுது. சோ இந்த கார்பன் டை ஆக்சைடு, இந்த கார்பன் டை ஆக்சைடுல என்ன இருக்கும்னு சொல்லுங்க, லண்டன் விசை இருக்க போகுது. கார்பன் டை ஆக்சைடு வந்து முனைவற்ற மூலக்கூறு, எனவே அவர்ல என்ன இருக்கும், லண்டன் விசை இருக்கும். சோ அந்த லண்டன் விசை வந்து வலிமையடைய இந்த கார்பன் டை ஆக்சைடு என்னவாக மாறும், திண்ம கார்பன் ஆக்சைடாக மாறும். அந்த திண்ம கார்பன் ஆக்சைடு நம்ம என்ன பேர் சொல்லுவோம், உலர் பனிக்கட்டின்னு ஒரு பேர் ஒன்று சொல்லுவோம். தெளிவா ஞாபகம் இருக்கும் சரி, நம்புறேன் யூனிட் 2ல படிச்சிருக்கோம். என்ன பேர் சொல்லுவோம், உலர் பனிக்கட்டி. இந்த உலர் பனிக்கட்டி பல தேவைகளுக்காக யூஸ் பண்ணப்படும் இல்லையா? என்னென்ன தேவைகளுக்காக யூஸ் பண்ணப்படுது? ஃபார் எக்ஸாம்பிள் செயற்கை மழையை உற்பத்தி செய்யறதுக்காக யூஸ் பண்ணப்படுது, அதே போல குளிரூட்டக்கூடிய சில தேவைகளுக்காக யூஸ் பண்ணப்படுது. இப்படி பல தேவைகளுக்காக இந்த CO2 உலர் பனிக்கட்டி வந்து யூஸ் பண்ணப்படலாம். சோ அதுக்கு காரணம் என்ன, அவர் ஒரு முனைவற்ற மூலக்கூறு. அப்ப அவர் வந்து ஒடுங்கக்குள் என்ன செய்வார், லண்டன் விசையை வலிமையாக்கி உலர் பனிக்கட்டியாக மாறுவார். அதே போல இந்த கார்பன் மோனாக்சைடு நம்ம என்ன சொன்னோம்னு கேட்டால் நடுநிலையானது அப்படின்னு ஒரு வேற ஒன்று சொன்னோம் இல்லையா? இந்த CO2 பொறுத்த வரைக்கும் இந்த CO2க்கு என்ன இயல்பு இருக்குன்னு கேட்டால் அமில இயல்பு இருக்கு. இந்த அமில இயல்பு எப்படிப்பட்டதுன்னு கேட்டால் அவ்வளவு வலிமையான அமிலம் ஒன்று இல்லை. இவர் என்ன வரப்பார், ஒரு மென் அமிலமாக இருக்கு. இந்த CO2 ஒரு மென் அமிலம். சோ ஒரு மென் அமிலம்னு சொன்னால் எப்படி இது அமிலத்தன்மையை காட்டுதுன்னு கேட்டால், இந்த CO2 நீர்ல கரைக்கக்குள்ள என்ன செய்யும் கேட்டால், இந்த நீரோட தாக்கி அவர் எதை உருவாக்குவார், H2CO3 சொல்லக்கூடிய கார்போனிக் அமிலத்தை உருவாக்குவார். என்ன பேர், H2CO3 சொல்லக்கூடிய கார்போனிக் அமிலம். இந்த கார்போனிக் அமிலம் என்ன செய்யும் கேட்டால் நீர் கரைசல்ல திருப்பி பிரிகை அடையும். ஆனா அந்த பிரிகை எப்படிப்பட்ட பிரிகை என்று கேட்டால் பகுதி அளவான பிரிகை, மீளும் தாக்கமாக இருக்கு. சோ மீளும் தாக்கமாக இருக்குன்னு சொன்னால் இது ஒரு பகுதி அளவான பிரிகை. சோ ஒரு அமிலம் வந்து பகுதி அளவாகத்தான் பிரிகை அடையுது H+ ஆக சொன்னால் அதுக்கு என்ன பேர் சொல்லுவோம், அந்த அமிலம் என்ன அமிலமாக இருக்கும், மென் அமிலமாக இருக்கும். பகுதி அளவுல பிரிஞ்ச என்ன அமிலம், மென் அமிலம். முற்றாக எல்லாமே பிரிஞ்ச என்ன அமிலம், வன் அமிலம். சோ அதனாலதான் இந்த H2CO3 ஒரு மென் அமிலம். இதன் காரணமா தான் CO2க்கு என்ன இயல்பு இருக்கும், மென் அமிலத்தன்மை இருக்கும்னு சொல்லி தெளிவாக நம்ம மைண்ட்ல வச்சிருந்தா போதும். ஏதாவது குழப்பம் இருக்கா? இதை தாண்டி நமக்கு தேவையானது இந்த கார்பன் மோனாக்சைடையும் கார்பன் டை ஆக்சைடையும் வேறு பிரித்து இனம் காண்றது நம்ம செய்யக்கூடிய பிராக்டிகல். என்ன பிராக்டிகல்னு கேட்டால் CO2 கேஸையும் CO கேஸையும் வேறு பிரித்து இனம் காண்றது நம்ம செய்யக்கூடிய பிராக்டிகல் என்னன்னு கேட்டால் இந்த சுண்ணாம்பு கரைசல். இது சுண்ணாம்பு கரைசல் மட்டும் இல்லடா, தெளிவா ஞாபகம் வச்சுக்க. எந்த ஒரு வன்காரத்தை எடுத்தாலும் சரி, எந்த ஒரு OH- கரைசல் எடுத்தாலும் சரி, அதுல CO2 போய் தாக்கக்குள்ள முதலாவது கார்பனேற்று விளைவாகும். முதலாவது அந்த உலோகத்தின் கார்பனேற்று, எந்த உலோகத்தின் ஹைட்ரோக்சைடு இருக்கோ அந்த உலோகத்தின் கார்பனேற்று விளைவாகும். அதுக்கு நம்ம மேலதிகமாக இன்னும் CO2 கொடுக்கக்குள்ள அது இரு கார்பனேற்றாக மாறும். இப்ப கால்சியத்தை எடுத்தோம்னா கால்சியம் CO2 தாக்கி என்ன செய்யும், கால்சியம் கார்பனேட்டை தரப்போது. அந்த கால்சியம் கார்பனேட் திருப்பி என்ன செய்யும் சொல்லுங்க, இன்னும் CO2 தாக்கி கால்சியம் இரு கார்பனேட்டாக மாறப்போகுது. நம்ம செல்ல போனால் CO2 வாயு எடுத்தோம்னு சொன்னால் ஆரம்பத்துல கால்சியம் ஹைட்ரோக்சைடு நிறமற்ற ஒரு கரைசல் இல்லையா? இடையில என்ன செய்யுது, கால்சியம் கார்பனேட் சொல்லக்கூடிய திண்ம வடிவ பளிங்கொண்ட தருது. திண்ம பளிங்கு என்று சொன்னால் திண்ம வடிவான ஒரு வீழ் படிவ தருது. இதுக்கு என்ன திண்ம வடிவான ஒரு வீழ் படிவ தருது. என்ன கலர்ல இருக்குன்னு கேட்டால் வெள்ளையாக இருக்கும். இது ஒரு கரைசல் நிலையில இந்த வெள்ளை பெறப்படுறதால் நம்ம பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்னு கேட்டால் ஒரு பால் நிறமாக அந்த வீழ் படிவம் நமக்கு காட்சி அளிக்கும். சோ ஆரம்பத்துல இந்த நிறமற்ற இந்த கரைசல் CO2 சேர்க்கக்குள்ள என்னத்தை உருவாக்குது, ஒரு பால் நிறமான ஒரு கரைசலாக அது மாறுது. நமக்கு அது வீழ் படிவு மாதிரி வழங்காது. மேல இருந்து பாக்குறதுக்கு அந்த கரைசல் பால் நிறமா மாறினது போல நமக்கு காட்சி அளிக்கும். நம்ம அவதானத்தை மட்டும் தான் இங்க சொல்ல போறோம், சரியா? சோ பால் நிறமாக மாற்றம் அடையும்.
அந்த பால் நிறமான கரைசலுக்கு நம்ம இன்னும் CO2 கொடுக்க என்ன நடக்கும்னு கேட்டால் இந்த CO2 இன்னும் தாக்கி அது கால்சியம் இருகார்பனேட்டாக மாறும். உங்களுக்கு தெரியும் கால்சியம் இருகார்பனேட் வந்து நல்லாவே கரையும், எனவே நிறமற்றதாக மாற்ற முடியும். சோ CO2 கேஸ் அனுப்பினமாக இருந்தால் ஆரம்பத்துல நிறமற்ற கரைசல் பால் நிறமாக மாறி திருப்பி என்ன செய்து நிறமற்றதாக மாறும். யாருக்கு? CO2. ஆனா அதுவே CO கேஸ் ஆக இருந்தா என்ன செய்யாது, இந்த எந்த ஒரு மாற்றத்தையும் செய்யாது. இதன் காரணமாக இந்த தெளிந்த சுண்ணாம்பு நீரை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம்னு சொல்லுங்க. CO2 கேஸையும் CO கேஸையும் இனம் காண்றதுக்கு இந்த தெளிந்த சுண்ணாம்பு நீரை என்ன செய்யலாம், நம்ம தைரியமா யூஸ் பண்ணலாம். ஏதாவது குழப்பம் இருக்கு? கிளியரா வழங்கியிருக்கும் சொல்லி நம்புறேன். சோ இதோட என்ன செய்யணும்னு கேட்டால் ஃபர்ஸ்ட் கிளாஸ் 13ஆம் கூட்டம் 14ஆம் கூட்டத்துல உங்களுக்கு என்ன விஷயங்கள் தரணும்னு சொல்லி உங்களோட சிலபஸ்ல இருக்கோ அவ்வளவு விஷயமே உங்களுக்கு சொல்லி தந்திருக்கும். சோ அடுத்த கிளாஸ்ல வந்து 15ஆம் கூட்டத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். சோ அந்த வீடியோவை தெளிவாக பார்த்துக் கொள்ளுங்க பிள்ளைகள். ஏதாவது டவுட் இருந்தா கேட்டுக்கொள்ளுங்க. உங்களோட ஃபீட்பேக்கை வந்து கட்டாயம் எனக்கு என்ன செஞ்சு கொள்ளுங்க, பிரைவேட்டா அனுப்பிக்கொள்ளுங்க. இந்த வீடியோஸை பார்த்துட்டு சோ கமெண்ட்ல போடலாம் அல்லது நீங்க பிரைவேட்டா எனக்கு அனுப்பிக்கொள்ளலாம். நீங்க என்னென்ன ஃபீட்பேக் தாரீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம அதை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். சரியா இல்லையா? சோ உங்களோட ஜெனுவினான ஃபீட்பேக் எல்லாருமே சென்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்க்க சொல்லுங்க. பார்த்து அவங்களுக்கு இது விளங்குதா இருந்தா திருப்பி நம்ம கிட்ட வந்து ஜாயின் ஆக சொல்லுங்க. கிளாஸ்ல வந்து ஜாயின் ஆக சொல்லுங்க. இந்த வீடியோஸ் வந்து நீங்க ஷேர் பண்ண வேணாம். நாங்க கிளாஸ்ல திரும்ப சொல்றோம், வீடியோஸ் வந்து நீங்க யாருக்குமே வந்து இந்த ஃபர்ஸ்ட் வீடியோ மட்டும் நீங்க ஷேர் பண்ணலாம். அது எல்லாருக்குமே ஃப்ரீயா நீங்க ஷேர் பண்ணலாம். ஆனா இதுக்கு பிறகு கிளாஸுக்கு வர எந்த வீடியோஸுமே, 2வது வீடியோஸ் 3வது வீடியோஸ் எதுவுமே நீங்க என்ன செய்யப்படாது, இன்னொருவரோட நீங்க பகிர்ந்தளிக்கப்படாது. இது வந்து நான் உங்களுக்கு தார ஒரு அமானிதம். சோ அந்த அமானிதத்தை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. சரியாடா? சோ ஆல் தி பெஸ்ட். ஏதாவது டவுட் இருந்தா கேட்டுக்கொள்ளுங்க. வாட்ஸ்அப்ல கேட்கலாம். நீங்க விரும்பின டைம் நீங்க டவுட் கேட்கலாம், நாங்க கிளியர் பண்ணுவோம். அண்ட் அதை வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோஸ் ஷேர் பண்ணி விடுங்க. பார்த்துட்டு அவங்க விரும்பினால் ஜாயின் ஆகி கொள்ளட்டும். ஆல் தி பெஸ்ட். பை. அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ.